ஓகே. ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து நம்ம வந்து போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பிரேக்கர் பிளாக். ங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிரேக்கர் பிளாக். வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு என்ட்ரி மாடியூல். அதாவது என்ட்ரி மாடியூல் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பட் நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் என்ட்ரி மாடல், வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான என்ட்ரி மாடியூல் வந்து இந்த பிரேக்கர் பிளாக் தான் நம்மளுக்கு. ஓகே. ஸோ சொல்கிறத கிளியராக கவனிங்க. என்ட்ரி மாடியூல் நம்ம டிசைட் பண்ணும்போது என்ட்ரி டைப்ஸ் அப்படிலாம் நிறைய இருக்கும். பட் அதில் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ப்ளஸ் அட் த சேம் டைம் நிறைய ட்ரேடர்ஸ் எடுக்கிறது வந்து என்ட்ரி எடுக்கிறது வந்து இந்த பிரேக்கர் பிளாக். ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக்கர் பிளாக் வந்து ஈஸி தான், ரொம்ப டஃப்பானதுலாம் இல்லை. வெரி வெரி சிம்பிள். இந்த இந்த செஷனும் ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் அதுக்கு ஆன எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து கொடுத்துறேன். போகலாமா? கண்டக்டுக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக்கர் பிளாக்னா என்ன அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்க இருக்கவங்க முக்கால்வாசி பேருக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பற்றி உங்களுக்கு தெரியும், பேசிக்கும் தெரியும், கொஞ்சம் அட்வான்ஸும் தெரியும் நம்புகிறேன். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு ஹையர் லோ, ஒரு ஹையர் ஹை, அகைன் ஒரு ஹையர் லோ, ஒரு ஹையர் ஹை, அகைன் ஒரு ஹையர் லோ, ஒரு ஹையர் ஹை, அகைன் ஒரு ஹையர் லோ, அகைன் ஒரு ஹையர் ஹை, அகைன் ஒரு ஹையர் லோ, அகைன் ஒரு ஹையர் ஹை. ஓகேங்களா? நம்ம ஜென்ரலாக படிக்கும் போது இந்த லோ வந்து மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம், அதாவது இந்த லோ மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹை கன்ஃபார்ம் ஆகிடும். ஹை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இதை தான் நம்ம வந்து ஐடிஎம் அப்படின்றது நம்ம மார்க் பண்ணுவோம். கரெக்டா? இதுதான் வந்து ஒரு ஐடிஎம் அப்படின்றத மார்க் பண்ணுவோம். இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல. பட் இந்த கிளாஸ்ல என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க பார்த்த வியூ கரெக்ட். லாஸ்ட் ஐடிஎம் நீங்க மார்க் பண்ணி அதை நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்றது இப்போதைக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க வந்து எஸ்என்சி படிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து இதை சிஹெச் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. பட் ஜென்ரலி ஐசிடி சொல்றது வந்து எம்எஸ்எஸ். இது போட எம்எஸ்எஸ் அப்படின்றது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். எம்எஸ்எஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். பிஓஎஸ் வந்து இங்க வந்து எம்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக். எம்எஸ்பின்றது நம்ம ஜென்ரலா இந்த ஏரியால நம்ம பிஓஎஸ்லாம் மார்க் பண்ணுவோம். அதாவது பேசிக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல நான் எல்லாமே சொல்றது பேசிக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிஓஎஸ் அப்படின்னு மார்க் பண்ணுவோம். பேசிக் அப்படின்னு கிடையாது, இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். ஓகே. இந்த ஏரியால லாஸ்ட் ஸ்விங்கை எந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குதோ இந்த ஏரியால we call it MSS. ஓகே, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். இதுக்கப்புறம் எங்க ப்ரோ என்ட்ரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏரியால லாஸ்ட் ஒரு செல்லிங் கேண்டில் இருக்கும். ஓகே, லாஸ்ட் செல்லிங் கேண்டில் இந்த ஏரியால ஃபார்ம் ஆன லாஸ்ட் செல்லிங் கேண்டில் எந்த கேண்டில் லோ வச்சிருக்கோ அந்த பிளாக்கை நீங்க ஃபுல்லா மார்க் பண்ணி we call that as breaker block. ஓகே, மார்க்கெட் அகைன் இதை ரீடெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் பிரேக்கர் பிளாக்ல ஹிட் ஆகி கீழே போகலாம். இது மட்டும் இல்லை, பிரேக்கர் பிளாக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, எல்லாம் பிரேக்கர் ஒர்க் ஆகுது. பட் ஒரு சில பிரேக்கர் ஒர்க் ஆகணும் அப்படின்னா ப்ரீவியஸா இருக்கிற பை சைட் லிக்விடிட்டியை, அதாவது பை ஸ்டாப்ஸை கண்டிப்பா ஒரு ஸ்விங்ல எடுத்துருக்கணும். எடுத்துட்டு ஒரு நிமிஷம் டிஃப்ரெண்ட் இப்படி இருக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். இங்க வந்து ஒரு ஈக்குவல் மாதிரி ஈக்குவலை வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி பிரேக் ஆனா நீங்க என்ட்ரி போகாம இந்த மாதிரி பிரேக் ஆகி இங்க பிரேக் ஆகும்போது தான் உங்களுக்கு ரியல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைக்கும். ஏன்னா இங்க வந்து ஈக்குவல் ஹைஸ் இங்க ஆல்ரெடி இருக்கு, அதை ரைட் பண்றதுக்காக தான் மார்க்கெட் போகுது. ஸோ விச் மீன்ஸ் பை ஸ்டாப்ஸ் ஃபுல்லா வந்து ரைட் ஆயிடுச்சுங்க. இந்த ஏரியால எம்எஸ்எஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும், ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற லாஸ்ட் செல்லிங் கேண்டல்
அதாவது லாஸ்ட் செல்லிங் கேண்டல். இங்க ஏன் லாஸ்ட் செல்லிங் கேண்டல் சொல்றேன்னா, டவுன் சைடு வரும்போது நம்ம ஆர்டர் பிளாக் பார்க்கும்போது இங்க லாஸ்ட் பையிங் கேண்டல தான் ஆர்டர் பிளாக்கா பார்க்குறோம். கரெக்டா? ஸோ அதுக்கு ஆப்போசிட் தான் பிரேக்கர் பிளாக் நீங்க பார்க்கணும். லாஸ்ட் செல்லிங் கேண்டல் அப்பூல இருக்கும் நீங்க பார்த்துட்டு, தென் அந்த பிரேக்கர் பிளாக்கை நீங்க லோவர் டைம் ஃப்ரேம் பார்க்குறீங்க அப்படின்னா வீக் டு வீக் வந்து மார்க் பண்ணுங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்குறீங்க அப்படின்னா சாரி ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்குறீங்கன்னா பாடி டு பாடி மார்க் பண்ணுங்க. லோவர் டைம் ஃப்ரேம் பார்க்குறீங்கன்னா வீக் டு வீக் மார்க் பண்ணுங்க. மார்க்கெட் இமீடியட்டாக வந்து இதை வந்து டேப் பண்ணும்போது உங்களோட என்ட்ரி. ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பிரேக்கர் பிளாக்கு கூட மேலே. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு கன்சிக்யூட்டிவாக இந்த மாதிரி பிரேக்கர் பிளாக்கும் இருக்கும். நம்ம ஆர்டர் பிளாக் பார்த்தோம் இல்லையா, ஒரு 15 மினிட்ஸ் நம்ம கேண்டல் பார்த்துட்டு 5 மினிட்ஸில் 3 or 4 கேண்டல்ஸ் பார்ப்போம்ல, அந்த மாதிரி சமயத்தில் இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணுங்க. ஒன் செகண்ட் கண்டிஷன், ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் நீங்கள் போட்டிங்க, ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஓடிக்கு மேலே எஸ்எல்ஐ வைங்க. ஒருவேளை இங்கெல்லாம் ஓடிக்கு மேலே கர்வாலி கேப் இருக்கு அப்படின்னா அந்த ஹைக் மேலேயே எஸ்எல்ஐ வச்சிருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் பார்த்த வரைக்கும் ஓடிக்கு மேலே மார்க்கெட் வந்து வர்றதில்லை பிரேக்கர் பிளாக். ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு பேரிஷ்கான பிரேக்கர் பிளாக் சொல்லிட்டேன். இப்போ புல்லிஷ்கான பிரேக்கர் பிளாக் சேம் கண்டிஷன். இங்க வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட பிடிஆரையோ லிக்விடிட்டியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட பிடிஆர்ஐ சேம் அப்ளைஸ் டு இதாவது தான். ஹையர் டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டியோ பிடிஆரையோ இருக்கு. ஸோ வரும்போது மார்க்கெட்டு இந்த மாதிரி இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ஏரியாவுக்கு மேலே எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கு, இந்த ஹைக்கு மேலே வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டோ சார்ட்ஸோ கொடுத்துருக்கு அப்படின்னா இங்க இருக்கிற லாஸ்ட் பையிங் கேண்டல் தான் வந்து உங்களோட பிரேக்கர் பிளாக். இந்த ஏரியாவை நீங்க மார்க் பண்ணி மார்க்கெட் நெக்ஸ்ட் எப்போ இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணதோ அப்போ நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் என்ட்ரி மாடல். இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். மேக்ஸிமம் இந்த பிரேக்கர் பிளாக் கீழே எஸ்எல் இருக்கலாம், அது ரொம்ப டைட்டா இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இந்த ஸ்விங் லோ டு ஹை போட்டுட்டு இந்த 79 கீழே இருக்கு இல்லையா, இது கீழே வந்து நீங்க எஸ்எல் பிளேஸ் பண்றது ஒரு சேஃபான பெட்டான்னு சொல்லுவேன். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் பிரேக்கர் பிளாக். இதுல யாருக்காவது ஒரு கொஸ்டின் இருக்கா? பிரேக்கர் பிளாக்னா என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கா? பிரேக்கர் பிளாக்னா புரிஞ்சிச்சுன்னா கிளியர் அப்படின்னு போடுங்க. புரியல அப்படின்னா நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். ஸோ அதே எக்ஸாம்பிள் இங்க காமிச்சிருக்கேன். புரிஞ்சிச்சுன்னா கிளியர்னு போடுங்க, புரியலன்னா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். கிளியர். ஓகே ஓகே கிளியர் ஒருத்தர் போட்டிருக்காரு. மற்றவங்க புரியலையா? கிளியரா இருக்கா? பிரேக்கர் பிளாக் கிளியர் கிளியர். ஓகே ஃபைன். ஸோ நீங்க வந்து இது நான் பர்சனலா நான் அடி வாங்கினேன், அதனால அந்த ஹிண்ட் மட்டும் கொடுத்துறேன். நான் ஜென்ரலா என்ன பண்ணுவேன்னா, ஓகே இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு எம்எஸ்எஸ் எடுத்துட்டு போகலாம், இதுதான் பிரேக்கர் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் நான் எடுத்து நான் மூவ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிளைண்டா போகாம ஒரு ஹையர் டெம்பரேச்சரோட பிடிஆர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே புகழந்தி ப்ரோ சொல்லுங்க. குட் ஈவினிங் ப்ரோ. குட் ஈவினிங் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ, இது வந்து ஒரு பிடிஆர் ரைட்டை போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறப்பதான் இந்த சீக்வன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும், அப்படிதானே? கண்டிப்பா கண்டிப்பா வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் ஒரு பிடிஆர் இங்க இருக்கணும் ப்ரோ. இங்க அது இருக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் இந்த செல் சைடு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிருக்கணும். ஓகே, ஆல்ரெடி இங்க வந்து மார்க்கெட்டு இப்படி ஏதாவது போயிருக்கும். ஓகேயா, இப்படி ஏதாவது அதாவது இப்படி போயிருக்குன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் இப்படி போயிருக்கு. இங்க வந்து ஏன் இந்த மூவ் கொடுக்கணும் அப்படின்றத மட்டும் யோசிங்க. அதாவது என்னன்னா இந்த மூவ் ஏன் கொடுக்கணும், இங்க வந்து இந்த மூவ் ஏன் கொடுக்கணும்? ஏன்னா ஈக்குவல் லோஸ் லிக்விடிட்டி இங்க இருக்கு. இது ஒரு லிக்விடிட்டி, இது ஒரு லிக்விடிட்டி. கரெக்டா? ரீட்டைல் பீப்புள்லாம் இந்த மூவ் பார்த்தோன்னே மார்க்கெட்ல பை சைடு ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ட்ரி ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டா? பட் இந்த பிரேக்கப் பிளாக்கு நீங்க ஒரு செல் சைடு லிக்விடிட்டி கண்டிப்பா ஸ்வீப் பண்ணிருக்கணும் அப்படின்றது நான் சொல்றேன்.
ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இல்லைன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்குள்ளேயே இது மாதிரி நடக்கும். நடந்து மார்க்கெட் வந்து அகைன் இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்க இருக்க லாஸ்ட் பையிங் கேண்டலை பிரேக்கர் பிளாக்கா நீங்க மார்க் பண்ணி நீங்க எடுத்துட்டு போகலாம். இதே பிரேக்கர் பிளாக்கா மார்க் பண்ணி மார்க்கெட் நெக்ஸ்ட் இதை எப்போ ரீடெஸ்ட் பண்ணுதோ தென் யூ கேன் கோ ஃபார் a trade. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி என்ட்ரி மாடல். ஓகே, புல்லிஷ் பிரேக்கர் கிளியரா? இல்லை என்ட்ரி டைப் பார்க்கணுமா ஜி? நீங்க என்ட்ரி டைப்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இது என்ட்ரி டைப்ல ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க வந்து நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 4 ஹவரோட எஃபிஜின்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து இந்த 4 ஹவர் எஃபிஜிக்கு இப்படிதான் அப்ரோச் பண்ணும். கரெக்டா? மார்க்கெட் இப்படிதான் அப்ரோச் பண்ணிட்டு இங்க வந்து ப்ரீவியஸா லிக்விடிட்டி இருக்கும். சும்மா ஒரு மூவ் மாதிரி கொடுத்துட்டு அகைன் இதை எடுத்துட்டு இதை பிரேக் பண்ணும். ஓகே, இது ஃபுல்லா கோர் ஆகணும்னு இல்லை, பட் ஜென்ரலா இதை பிரேக் பண்ணும்போது இந்த மூவ் இருக்குல்ல, இந்த மூவ் வந்து ஸ்ட்ராங் பையர்ஸ் இருக்க பிரசன்ஸ் வந்து இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்று இருக்கு, நான் சொல்றேன். எஸ்எம்டின்னு ஒன்று இருக்கு, அதையும் நான் அடுத்த கிளாஸ்ல எடுக்கிறேன். பட் இந்த பிரேக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது எப்படி இருக்கும்னா ஒரு 4-5 கேண்டலோ இல்ல பூரா வந்து ஒரு பையிங் கேண்டல்லையோ பிரேக் ஆகும். ஓகேயா? அதை விட்டுட்டு ஒரு சின்னதா ஒரு பையிங் கேண்டல் இங்க, ஒரு செல்லிங் கேண்டல் அகைன் நீங்க, அது மாதிரிலாம் இருந்தா நீங்க போகாதீங்க. இந்த பிரேக்கரை கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகே, இருக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ், பையர்ஸோட பொசிஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா ஸ்ட்ராங்கான மூவ் வந்து கிடைக்கும் இந்த ஏரியாவில். அதாவது இந்த கிரீன் கலர்ல இந்த மாதிரி லெக் மூவ் கிடைக்கும். அந்த டைம்ல இங்க லாஸ்ட் பையிங் கேண்டல ஃபுல்லா விக் டு பாடி அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. விக் டு பாடியை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதை பிரேக்கர் பிளாக் அப்படின்றது கன்சிடர் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் அகைன் இதை ரீடெஸ்ட் பண்றதுக்காக கண்டிப்பா வருவோம். வந்துட்டு எடுத்துட்டு போவோம். இந்த சைட்ல இருக்க பை சைட்ல எடுத்துட்டு போவோம். ஓகே, இங்க இருக்க பை சைட்ல எடுத்துட்டு போவோம். இதுதான் பிரேக்கர். when it will fail breaker G. when it will fail தான், அதாவது நீங்க ஐடியம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஐடியம் வந்து எடுத்து க்ளோஸ் பண்ணோடனே இதை வந்து ஐடியம் அப்படின்றது மார்க் பண்ணுவோம் நம்ம. கரெக்டா? ஐடியம் எப்படி மார்க் பண்ணோம்? விக்கு மட்டும் இல்ல, பாடியோட சேர்த்து க்ளோஸ் பண்ணிருக்கணும். அப்போ நம்ம ஆக்சுவலா இன்ஸ்டியூட் பேர் எடுக்கக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்றது சார்ஜ் நம்ம மார்க் பண்ணோம். சார்ஜ்னாலே நம்மளுக்கு வந்து இங்க வந்து ஒரு பாடி க்ளோஸ் இருக்கணும். ஓகேங்களா? அந்த பாடி க்ளோஸ் இருந்தாலே இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு, அதாவது ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி எடுக்கிறோம்ல, அந்த ஏரியால இது இங்க வந்து பிரேக் ஆன் ஆகும். அவ்வளவு. இங்க இருக்கிற லாஸ்ட், அதாவது இந்த இந்த லெக்ல இருக்கிற லாஸ்ட் பையிங் கேண்டல தான் நீங்க வந்து மார்க் பண்ணி பிரேக்கருக்கு வெயிட் பண்ணி போறீங்க. ஓகேயா? கிளியரா? நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் தென் ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் பிரேக்கர் பிளாக். மார்க்கெட் வந்து மேலேருந்து, ஸோ அதாவது கீழே மார்க்கெட் ஃபுல்லா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா இந்த இந்த இதுதான் புல்லிஷ் பிரேக்கர். இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணும்போது இதை வந்து நம்ம எம்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்றது சொல்லுவோம். இந்த ஏரியா வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் சார்ட்ஸ் ஏதோ சொல்லுவோம். அகைன் மார்க்கெட் ரீட்ரேஸ் பண்ணிட்டு மூவ் ஆகும். சேம் ஃபார் பேரிஷ். மைண்ட்ல வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஒரு செல் சைடு லிக்விடிட்டியோ ஒரு பை சைடு லிக்விடிட்டியோ ஸ்வீப் பண்ணிருக்கணும். இது இல்லாம நீங்க பிரேக்கர் பிளாக்ல போகவே கூடாது. அதுதான் கண்டிஷன். ஓகே, எக்ஸாம்பிள் வேணா வந்து நான் காமிச்சிடுறேன். பிரேக்கர் பிளாக்கான ஒரு எக்ஸாம்பிள் வேணா காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த சைடு ஃபுல்லா பை ஸ்டாப் வந்து ரைட் பண்ணி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை கொடுத்து லாஸ்ட் செல்லிங் கேண்டில் இங்க இருக்கிறது, அதாவது மார்க்கெட் அப்ல இருக்கு. மார்க்கெட் வந்து பூரா வந்து இப்படிதான் மூவ் ஆயிருக்கு. லாஸ்டா வச்சிருக்க செல்லிங் கேண்டில் பிரேக்கர் பிளாக் அப்படின்னு நம்ம மார்க் பண்றோம். மார்க் பண்ணி மார்க்கெட் எப்போ இமிடியேட்டா அதை ஹிட் ஆகுதோ நம்மளோட என்ட்ரி. இந்த பிரேக்கர் பிளாக் மேல ஸ்டாப் லாஸ். ரொம்ப கன்சர்வேட்டிவா இருந்தீங்கன்னா, இல்லை அப்படின்னா இந்த லோ டு இந்த ஹை வந்து ஃபிபனாச்சி போட்டு 70% ஓடி ஜோன் கூட நீங்க ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டு நீங்க டவுன் சைடு வந்து அடிக்கலாம். இதுதான் அதோட பிரேக்கர் பிளாக். அட் த சேம் டைம் இந்த பிரேக்கர் பிளாக்லயே ஒரு ஹையர் டைம்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்டர் பிளாக். ஓகே, இது நம்ம ஆர்டர் பிளாக்கை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா பிரேக்கரும் ஆர்டர் பிளாக்கும் சேர்ந்து ஒரே இடத்துல கம்பைன் ஆகிறதுனால ஒரு பவர்ஃபுல்லான மூவ் இருக்கும். நீங்க இது வரைக்கும் கத்துக்கினது எல்லாமே
நீங்க வந்து ஒரு பிரேக்கர் பிளாக் கூட என்னென்ன கான்ஃபிடன்ஸ்லாம் இருக்குன்றதை நீங்க ஆட் பண்ணணும். ஒரு எஃப்இஜியா இருக்கலாம், ஒரு பிபிஆரா இருக்கலாம், ஒரு ஐஎஃப்இஜியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இம்பேர்ட் எஃப்இஜியா இருக்கலாம். இந்த பிரேக்கர் பிளாக்ல அவ்வளோ காம்பினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த காம்பினேஷன்ஸை நீங்க வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பேரிஷ் சினாரியோக்கான பிரேக்கர் பிளாக். இதுல கண்டிஷன் என்னன்னா ஒரு பை சைடு வந்து ஸ்வீப்பா இருக்கணும். அதுதான் இங்க வந்து நான் பை சைடு போட்டிருக்கேன். ஓகே, இதே இதுல இப்போ புல்லிஷ்கான பிரேக்கர் பிளாக் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் செல் ஸ்டாப்பை ஸ்வீப் பண்ணிருக்கு. ஸ்வீப் பண்ணிட்டு இன்டர்னலா பார்க்கும்போது இந்த இன்டர்னல், ஓகே நான் அந்த வேர்டு யூஸ் டு ஆயிட்டேன், ஸோ அதை விட்டுருங்க. இங்கேயும் ஒரு செல் ஸ்டாப் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிருக்கு. லாஸ்ட் பையிங் கேண்டல் இந்த கேண்டல் தான் ஹை வச்சிருக்கு, அதாவது ஹையஸ்ட் ப்ரைஸ் இந்த கேண்டல் தான் வச்சிருக்கு. ஸோ இந்த கேண்டலை நான் வந்து பிரேக்கர் பிளாக்கா நான் வந்து மார்க் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் அதாவது பிரேக்கர் பிளாக் வந்து எப்படின்னா இந்த சார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரேக்கர் வேலிட் ஆகும். அதுக்கு முன்னாடி பிரேக்கர் பிளாக் மார்க் பண்ணாதீங்க. இந்த மூவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், பூரா மேக்சிமம் பையர்ஸோட ஸ்ட்ரென்த், எல்லாமே பையர்ஸோட ஸ்ட்ரென்த் தான் இருக்கு. ஒரே ஒரு ஆப்போசிட் கேண்டல் தான் இருக்கு. இந்த மாதிரி கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ பையர்ஸ் பூரா பையர்ஸோட ஸ்ட்ரென்த் வரும்போது நம்மளுக்கு தெரியும் ஓகே மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் மேலதான் போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஏரியால பிரேக்கர் பிளாக் மார்க் பண்ணி இதை மிட்டிகேட் ஆனோடனே டைரக்ட் என்ட்ரி, டார்கெட் வந்து அப்சைட். இந்த பிரேக்கரோட லோ கீழே உங்களோட எஸ்எல், ஓகே, ஆர் உங்களோட ஓடி ஜோன் கீழே எஸ்எல், டைரக்ட் டார்கெட் வந்து அப்சைட் லிக்விடிட்டி. ஸோ இதுதான் வந்து ஒரு புல்லிஷ் பிரேக்கர் பிளாக்கான another example. Then we go to இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு சாசா இங்க இருக்கு. இது நீங்க பாருங்க. சேம் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே தான். ரீஇன்ஃபோர்சிங் ஆட்டர் ஒர்க் தியரி அப்படின்லாம் இருக்கு. சேம் இதுதான். நீங்க இதை வந்து ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு டீடைல்ஸ் இதுல இருக்கு, உங்களுக்கு என்னென்ன வேணும் அது நான் அங்க சார்ட்ல காமிச்சது அதே தான் இங்கே இருக்கும். இதை வந்து நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மிட்டிகேஷன் பிளாக் வந்து நான் எடுக்கிறேன். பிரேக்கர் மிட்டிகேஷன் டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பிரேக்கர்ல யூனிகான் செட்டப் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஓகே, ஐசிடியோட ஒரு ஒரு பவர்ஃபுல்லான செட்டப் அப்படின்றது ஒன்று இருக்கு. யூனிகான் செட்டப் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அந்த யூனிகான்றது என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட பிடிஆரே இருக்கு. மார்க்கெட் வந்து கண்டினியூஸா ஃபால் ஆயிட்டே இருக்கு. ஓகே, ஃபால் ஆயிட்டு இருக்கும்போது இங்க ப்ரீவியஸா லிக்விடிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணி இதை பிரேக் பண்ணும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட பிரேக் பண்ணும். அதாவது இங்க வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து இருக்கும், இருந்து இந்த ஏரியால இதை வந்து சார்ஜ் கொடுத்துட்டு இது வந்து சார்ட்ஸோ எம்எஸ்எஸ்ஓ நீங்க எப்படி வேணும் கால் பண்ணுங்க கொடுத்து இங்க லாஸ்ட் பையிங் கேண்டல் தான் வந்து பிரேக்கர் லாக்கா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் பிரேக்கர் லாக்கா நம்ம பார்த்துருக்கோம். இதுல யூனிகான் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்க இங்க பிரேக்கர் மார்க் பண்ணிருக்கீங்களே, இந்த பிரேக்கர்ல வந்து அதாவது இந்த ஏரியால ஒரு எஃப்இஜி தனியா அலைன் ஆயிருக்கும். எஃப்இஜி தனியா அலைன் ஆயிருக்குன்ற சென்ஸ் இந்த மூவ், அதாவது இந்த மூவ் இருக்கு இல்லையா, இந்த மூவ் மேல ஸ்ட்ராங்கா டிஸ்பிளேஸ் பண்ணிச்சுல, இந்த மூவ்ல என்ன நடக்கும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் பையிங் கேண்டில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் இப்படி இருக்குன்னு இந்த மூவ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை இங்க இருக்கு, தேர்ட் கேண்டிலோட லோ இங்க இருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து எஃப்இஜி அப்படின்றத நம்ம மார்க் பண்ணணும். கரெக்டா, இந்த பிரேக்கரும் இந்த எஃப்இஜியும் ஒன்னா சேர்ந்தா இதுக்கு பேர் வந்து யூனிகான் மாடல். ஓகே, இந்த பிரேக்கரும் இந்த எஃப்இஜியும் ஒன்னா சேர்ந்தா யூனிகான் மாடல். பிரைஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா எங்கேயும் மூவ் ஆகும். இது வந்து யூனிகான் மாடல் அப்படின்றது ஐசிடி வந்து சொல்றாரு. இது பேர் யூனிகான் மாடல். பிரேக்கரோட எஃப்இஜி அலைன் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு பேர் வந்து யூனிகான். ஓகே, லாஸ்ட் ஐசிடி மார்க்கெட் லாங்குவேஜ். ஐசிடி மார்க்கெட் லாங்குவேஜ் சொல்லுச்சு. ஓகே, இங்க பாருங்க. சரி, அதான் சொன்னேன் கன்சால்டேஷன் நீங்க கேக்குறீங்க. கன்சால்டேஷன் வரும்போது நீங்க இங்க வந்து பிரேக்கரை பார்க்கணும். சொல்லுங்க, கன்சால்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அடுத்த மூவ் என்ன, ஒன்று ஜூடா ஸ்விங் நடக்கணும், ஒன்று இப்படி நடக்கணும். இல்லை அப்படின்னா கன்சால்டேஷனுக்கு அடுத்த தியரி நம்மளுக்கு என்ன, எக்ஸ்பான்ஷன், ஒரு சைடில் எக்ஸ்பான்ஷன் நடக்கணும்.
இங்க வந்து ஏன் நீங்க பிரேக்கர் பிளாக் பார்க்க போறீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. ஸோ எந்த கான்செப்ட் நீங்க எங்க அப்ளை பண்றீங்கன்றதுதான். நான் சொல்ற கான்செப்ட் என்னன்னா, நீங்க பிரேக்கரை ஒரு பை ஸ்டாப்போ செல் ஸ்டாப்போ ரைட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ப்ரீவியஸா எங்க லிக்விடிட்டி இருந்தா பை ஸ்டாப்போ செல் ஸ்டாப்போ எடுத்ததுக்கு அப்புறம் இங்கேருந்து, அதாவது இதுதான் எம்எஸ்எஸ் கன்சிடர் பண்ணி இங்கேருந்து நீங்க லோ காணுங்கன்னு சொல்றேன். பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஏரியால என்ட்ரியை போட்டு டார்கெட்டை ப்ரீவியஸா இருக்க செல் ஸ்டாப் எந்த டார்கெட் பண்ணுன்னு சொல்றேன். இது கன்சால்டேஷன் இருக்கணும்னு அவசியம். கன்சால்டேஷன் தான் அடுத்து என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அந்த மாடல்ல நம்ம எப்படி ட்ரேட் எடுப்போம்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அது நான் இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு நாளைக்கு நான் ஆன்சர் கொடுக்குறேன். கன்சால்டேஷன் ஹவு டு யூ ஃபைண்ட் பிரேக்கர்ஸ்ன்றது நாளைக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். மேக்ஸ் எப்போ பிரேக்கர் பிளாக் ஒர்க் ஆகாது ப்ரோ? ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து ஒர்க் ஆகாதுன்றது கிடையாது ப்ரோ. எப்போ ஒர்க் ஆகாதுன்னா, நீங்க வந்து ப்ரீவியஸா வந்து ஒரு செல் சைடு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணாம நீங்க வந்து சும்மா டேக் மூவ் கொடுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கெல்லாம் வேலை செய்யாது. ஓகே, பட் இப்போதைக்கு இந்த கான்செப்ட் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அது நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எங்க ஒர்க் ஆகுது எங்க ஒர்க் ஆகுது. இதோட அடிஷ்னல் கான்ஃபிடன்ஸ் வந்து நிறைய இருக்கு. எஸ்எம்டி அப்படின்றது ஒன்று இருக்கு. ஒரு ரிவர்சல் வேணும்னா எஸ்எம்டி வந்து மேண்டேட்ரி. அதுவும் இதுவும் அந்த கான்ஃபிடன்ஸ் நீங்க ஆட் பண்ணும்போது உங்களோட ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். ஜஸ்ட் ட்ரேடிங் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தானே. ஸோ அந்த ப்ராபபிலிட்டி தான் நம்ம ஆட் பண்றோம், அவ்வளவுதான். எனக்கு இந்த பிரேக்கர்ல ஒரு எஃபிஜி இருக்கு. இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் அமைச்சிருந்தேன் இல்லையா, நீங்க அதே பாருங்க. அதுல பிரேக்கர் இருந்தது, பட் ஓகே, அது பிரேக்கர் இருந்தது. நான் உங்களுக்கு அனுப்புறேன். கிளியர் ப்ளோ இல்லை என்ட்ரி டைப் பார்க்கணுமா பார்க்க வேண்டாம். மேக்ஸ் எப்போ பிரேக்கருக்காக சொல்லிட்டேன். ஹையர் டைம் ஃப்ரேமோட பிரேக்கர், அதாவது சம்டைம்ஸ் எந்த மாதிரி ஆகும்னா, இப்போ நீங்க வந்து 15 மினிட்ஸோட பிரேக்கர் நீங்க மார்க் பண்ணி 5 மினிட்ஸோட பிரேக்கரை நீங்க மார்க் பண்ணி உட்காந்துட்டு இருப்பீங்க. ஓகேயா? சம்டைம்ஸ் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் வந்து 5 மினிட்ஸோட பிரேக்கரை வந்து நீங்க மார்க் பண்ணி உட்காந்துட்டு இருப்பீங்க. இங்க ஏதாவது பிரேக்கர் பிளாக் இருக்கும் அப்படின்ட்டு. பட் 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே பட்டார்னு ஒரு பெரிய மூவ் வந்திருக்கும். 15 மினிட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு பிரேக்கர் பிளாக் இருக்கும். அதாவது ஒரே கேண்டலா இருக்கும். அதாவது நம்ம ஆர்டர் பிளாக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து நான் லோவர் டைம் ஃப்ரேம் போகும்போது அந்த ஆர்டர் பிளாக் 50% சொன்னேன் இல்லையா, லாஸ்ட் லிக்விடிட்டி ரைட் பண்ணுது அப்படின்ட்டு. அதே கண்டிஷன் தான் பிரேக்கர் பிளாக் இருக்கும். அதே மாதிரி கண்டிஷன் தான், அதை நீங்க அப்ளை பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஏரியால இங்க ஒரே ஒரு கேண்டல் தான் இருக்கு. இந்த ஏரியால வந்து இருங்க, ஏதாவது சார்ட்ல எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்ப்போம். எந்த சார்ட் எடுத்தேன்? யூஎஸ்டி சிஏடி இதுல இருக்காங்க, பார்க்கலாம். அதுலயே காட்டணும். எஸ். ஸோ இந்த பிரேக்கர் பிளாக்ல அந்த யூனிகார்ன் மாடல்ன்றது நான் சொன்னது வந்து இதுதான். இந்த பிரேக்கர் பிளாக் லாஸ்ட் ஹை வச்ச கேண்டில். இந்த பிரேக்கர் பிளாக்கோட ஹையை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து இங்க இருக்கு. இந்த பிரேக்கரும் ஃபேர் வேல்யூ கேப்பும் சேர்ந்து அலைன் ஆகிறதுனால இந்த மாடலுக்கு பேர் வந்து யூனிகார்ன் மாடல். மார்க்கெட் வந்து அதை ஹிட் பண்ணோடனே ப்ரைஸஸ் பாருங்க பிளாஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, திஸ் இஸ் ஒன். செகண்ட், இந்த ஏரியாலையும் நீங்க பாத்தீங்கன்னா எம்எஸ்எஸ் கொடுத்து இதுவும் ஒரு பிரேக்கர், இங்கேயும் டிக்கெட் ஆகி கீழே வந்துருக்கு. அட் த சேம் டைம் வந்து இதுவும் ஒரு பிரேக்கர். அதாவது நீங்க இந்த லோவர் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. 15 மினிட்ஸ் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எது பிரேக்கர் அப்படின்னு. தெரியுதா? 15 மினிட்ஸ்ல இதுதான் பிரேக்கர். ஆனா இது கன்சிக்யூட்டிவ் கேண்டில்ஸ் இங்க இருக்கிறதுனால, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, கன்சிக்யூட்டிவா செல்லிங் கேண்டில் மூணுமே இங்க இருக்கிறதுனால நான் இது மூணுமே நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது வந்து 15 மினிட்ஸ் கன்சிடர் பண்ணாம 5 மினிட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகே, 15 மினிட்ஸ்ல இது ஒரே கேண்டலா இருக்கும், இல்ல 30 மினிட்ஸ்ல இது ஒரே கேண்டலா இருக்கும். பட் லோவர் டைம் ஃப்ரேம் போகும்போது இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் கேண்டில்ஸ் பாத்தீங்கன்னா அது மொத்தமாவே ஒரு பாடி டு பாடியை பிரேக்கர் பிளாக்கா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஆஸ் யூஸ்வல் உங்களோட 50% ரூல் எடுத்துக்கோங்க. ரெஸ்பெக்ட் ஆதா பாருங்க. சம்டைம்ஸ் வீக்லி அடிச்சு கூட கீழே வந்துடும். இங்க வந்து ஒரு சில குவான்டிட்டிஸை வந்து என்டர் பண்ணுங்க. இல்லை இதுக்கு மேல போச்சு அப்படின்னா அகெயின் இந்த ஏரியால இன்னொரு குவான்டிட்டிஸ் வந்து ஆட் பண்ணுங்க. லாட் சைஸ் நான் சொல்றேன். ஓகே, ஸோ இது பிரேக்கரு. மார்க்கெட் இமீடியட்டா வந்து மார்க்கெட் ஃபுல்லா கீழே வந்து ஒரே கன்சால்டேஷன் பேஸ்ல போய் மேல வரும்போது எக்ஸாக்டா இந்த பிரேக்கர் லாக் லாஸ்ட் செல்லிங் கேண்டில் ஹிட் பண்ணி
எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு அதுவும் டவுட் இருந்ததுன்னா, உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா, அகெயின் இதை ஹிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை கொடுத்து இந்த ஏரியா பிரேக்கர் பிளாக்காக எடுத்து நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். பட் இந்த பிரேக்கர் பிளாக்குக்கு மேலே ஒரு வேளை இந்த மாதிரி எஃபிஜிஸோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வால்யூம் இம்பேலன்ஸோ இருக்குது அப்படின்னா பெட்டர் அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது. மேக்ஸிமம் அதை கவர் பண்ணுறது தான் வரும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது பிரேக்கரோட சேர்த்து அதை எப்படி சொல்ல வர அப்படின்னா, இப்போ ஒரு பிரேக்கர் நீங்கள் வந்து மார்க் பண்ணுறீங்க. இந்த பிரேக்கரோட இங்கே எஃபிஜி இருக்கு அப்படின்னா, இந்த பிரேக்கரில் இங்கே வந்து எஃபிஜி இருக்குன்னா மேக்சிமம் இங்கே இருக்க எஃபிஜிக்கு வந்து மார்க்கெட் போவார். ஓகே, இந்த பிரேக்கரோட இங்கே எஃபிஜி இருக்கு அப்படின்னா மார்க்கெட்டு இந்த எஃபிஜி வரைக்கும் போகாது. ஒருவேளை இங்கே எஃபிஜி இல்லைன்னா மார்க்கெட் மேபி இந்த எஃபிஜி வரைக்கும் போகலாம். ஏன் இந்த எஃபிஜி கவர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து லோ டு ஹை நீங்கள் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடும்போது டிஸ்கவுண்ட்டு கீழே வந்துடும் அண்ட் இங்கேருந்து மார்க்கெட் வந்து போகும். இதுதான் லாஜிக் கிடையாது. வேற எந்த லாஜிக்குமே கிடையாது. இங்கே வந்து எஃபிஜி வந்து இந்த ஏரியாவில் எஃபிஜிஸ் இருக்கு. எஃபிஜியை டேப் பண்ணிட்டு மூவ் பண்ணும். ஓகேயா? கிளியர்? பிரேக்கர் பிளாக் அப்படின்றது இதுதான் வந்து பிரேக்கர் பிளாக். மிட்டிகேஷன் பிளாக் அப்படின்றது ஒன்று இருக்கு. மிட்டிகேஷன் பிளாக்ன்றது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சேம் பிரேக்கருக்கான கண்டிஷன் நீங்க வந்து மேப் பண்றீங்க. மேப் பண்ணி இது வந்து பிரேக்கரா நம்ம மார்க் பண்றோம். இந்த ஏரியா பிரேக்கரா மார்க் பண்றோம். மிட்டிகேஷன் பிளாக்ன்றது இதோட 50% வந்து, அதாவது இதுதான் பிரேக்கர். இப்போதைக்கு நெக்ஸ்ட் பிரேக்கர் இதுதான். இங்கேன்னு வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும். இதுதான் மிட்டிகேஷன் பிளாக். இந்த ஏரியா வந்து மிட்டிகேஷன் பிளாக். பட் மிட்டிகேஷன் பிளாக் வந்து பெரிய ஒரு என்ட்ரி மாடலை கன்சிடர் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து இதை ஹையர் டைம் ஃப்ரேம்ல ட்ரான் லிக்விடிட்டியா யூஸ் பண்ணிப்பாங்க. மார்க்கெட் இங்க வரைக்கும் போய் இந்த பை ஸ்டாப் எடுத்து ஒரு டர்ட்டில் சூட் பண்ணி மார்க்கெட் அப்படியே கீழே வந்துடும். ஸோ மிட்டிகேஷன் பிளாக்கை ஜஸ்ட் ஒரு கான்செப்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் உங்களோட பிரேக்கர் பிளாக்ல என்ட்ரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது ஒன்று அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். பிரேக்கர் பிளாக்ன்றது ப்ரீவியஸாக செல் சைடை ரைட் பண்ணி மார்க்கெட்டு இங்கே வந்து எம்எஸ்எஸ் கொடுத்து அகைன் டெஸ்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போகும். மிட்டிகேஷன் பிளாக்ன்றது ஒரு ஃபெயிலியர் ஸ்விங் மாதிரி. நான் அந்த ஃபெயிலியர் ஸ்விங் நான் எடுக்கிறேன். அதாவது இந்த சைடு செல் சைடு வந்து ஸ்வீப் பண்ணியிருக்காது. இது வந்து ஒரு எஸ்எம்டி மாதிரி கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஃபெயிலியர் ஸ்விங். ஃபெயிலியர் ஸ்விங்ல வந்து ஹைக்கு மேலே அகைன் இது ஒரு பிரேக்கராக பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரேக்கர். பட் இந்த லோ எடுக்காததுனால, இந்த லோவை இது எடுக்காததுனால இது வந்து ஒரு ஃபெயிலியர் ஸ்விங். ஸோ இதை வந்து மிட்டிகேஷன் பிளாக் எடுத்துக்கோங்க. டிஃபரன்ஸ் இது ரெண்டு தான், வேற பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. மிட்டிகேஷன் பிளாக் என்ட்ரியா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலிபிரியம் வரைக்கும் போயிடும். ஈக்குவலிபிரியம் வரைக்கும் போகல அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அது ஒரு என்ட்ரி மாடலாக நானும் ஜென்ரலாக ட்ரை பண்ணதில்லை. ஸோ சொல்கிறேன். ஓகே, பிரேக்கர் பிரேக்கர் பிரேக்கர். ஓகே, ஸோ இது வந்து இன்னைக்கான கிளாஸ். கிளியர்? ஓகே, செகண்ட் வந்து குரூப்ல வந்து கேட்டிருந்தீங்க நரேட்டிவ்னா என்ன, பயாஸ்னா என்ன அப்படின்றது ஒரு நிறைய பேருக்கு இந்த டவுட் கண்டிப்பாக இருந்திருக்கும். நம்ம ப்ரோ வந்து அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணாரு, நம்ம அனந்த் ப்ரோவும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷன் வேணா வந்து நான் தரேன், சின்னதாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணா தரேன். பட் நம்ம போகிற கிளாஸ்ல, அப்கமிங் கிளாஸஸ்ல நரேட்டிவ் எப்படி பார்க்கணும், பயஸ் எப்படி பார்க்கணுன்றது நான் சொல்றேன். ஓகே, ஸோ நரேட்டிவ்ன்றது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓகே எக்ஸாம்பிள் ஆனால் நான் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, எல்லாரும் இப்போ வந்து சென்னையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா சென்னையில் இருக்கீங்க. ஓகே, எல்லாருமே வந்து சென்னையில் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இந்த ஏரியா வந்து நீங்கள் வந்து டெல்லிக்கு போகணும். ஓகே, நீங்கள் எல்லாருமே வந்து டெல்லிக்கு போகணும். ஓகே, நீங்கள் எல்லாருமே வந்து டெல்லிக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், சென்னையிலேருந்து நீங்கள் டெல்லிக்கு போகணும். சென்னையிலேருந்து டெல்லிக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து ஒரு ரூட்டில் போகலாம். கரெக்டாக டைரெக்டாக ஒரு ரூட்டில் போகலாம். உங்களோட டெஸ்டினேஷன் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது நீங்கள் சென்னையில்
ஃப்ளைட் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் டெல்லிக்கு போகணும் அப்படின்னா உங்கள் டெஸ்டினேஷன் வந்து எங்கே போகணுன்றதை நீங்கள் செட் பண்ணிடுங்க. இதுதான் வந்து என்னது நரேட்டிவ். இதுதான் வந்து நரேட்டிவ். நீங்கள் எங்கே போகணுன்றது செட் பண்ணுறது நரேட்டிவ். ஆனால் நீங்கள் எப்படி போக போகிறீங்க டெல்லிக்கு, நீங்கள் வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் போய், பெங்களூர்லேருந்து மும்பை போய், மும்பைலேருந்து பூனே போய், பூனேலேருந்து மத்திய பிரதேஷ் போய், அங்கேருந்து எப்படி நீங்கள் டெல்லிக்கு போகலாம். நீங்கள் சென்னையிலேருந்து டைரெக்டாகவும் டெல்லிக்கு போகலாம். நீங்கள் சென்னையிலேருந்து பெங்களூர் போய், சேலம் போய், அகைன் நீங்கள் ஸ்ரீலங்கா போய், இப்படியும் நீங்கள் வந்து டெல்லிக்கு போகலாம். ரைட்டா? உங்களோட டெஸ்டினேஷன் என்ன? டெல்லி. நீங்கள் எப்படி வேணால் போகலாம். இந்த எப்படி வேணால் போகலான்றது தான் பயஸ். ஓகே, ஐதர் லிக்விடிட்டியாக வச்சுட்டு போகலாம், மார்க்கெட்டு லிக்விடிட்டியாக அது மாதிரி வச்சுட்டு போகலாம். ஓகே, இதை நீங்கள் ட்ரேடிங் டேர்ம்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லிக்விடிட்டியாக வச்சுட்டு போகலாம். மார்க்கெட் இந்த லிக்விடிட்டி பூரா வந்து ஸ்வீப் பண்ணி இப்படியும் போகலாம். ஏன்னா டெஸ்டினேஷன் வந்து டெல்லி. ஸோ இதுதான் வந்து ஒரு நரேட்டிவ் அண்ட் பயஸுக்கான டிஃப்ரென்ஸ். நரேட்டிவ்னா நீங்கள் வந்து ஒரு டெஸ்டினேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க, இங்கே தான் மார்க்கெட் வந்து போகணுன்ட்டு. அது வந்து நம்ம வீக்லி சார்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். வீக்லியில் நரேட்டிவ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். டெய்லியில் வந்து பயாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். டெய்லி சார்ட்டில் பயாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ டெய்லியில் பயாஸ் என்ன இருக்கோ அதுதான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். பயாஸ்னா ஐதர் ஒரே ஷார்ட்டில் இப்படியும் டெஸ்டினேஷன் வந்து போகலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணி பூரா வந்து இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி ஃபேர்வேலி கேப்லேருந்து அகைன் இன்டர்லேருந்து எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிக்கும் அப்படி போகலாம். பட் நம்மளோட கோல் இந்த நரேட்டிவ்க்கு வந்து போயிடும். அதுதான் பயாஸ். கிளியரா இது? இதுதான் வந்து பயாஸ். எப்படி போறதுன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது நம்மளோட டெஸ்டினேஷன் நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வீக்லியோட பயாஸ் வந்து புல்லிஷா இருக்கு. அதாவது வீக்லியோட பயாஸ் வந்து புல்லிஷா இருக்கு அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இங்கே நீங்க வந்து எனக்கு பயாஸ் வந்து புல்லிஷா இருக்கு அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டெய்லியோட பயாஸும் புல்லிஷா தான் இருக்கும். ஏன்னா வீக்லி புல்லிஷ் இருந்தா டெய்லியும் புல்லிஷா தான் இருக்கும். ஸோ டெய்லியில நம்ம இந்த ஏரியால செல் ஆடாம இங்கேருந்து எப்படி நம்ம வீக்லியோட நரேட்டிவ் போகிறோம் அப்படின்றதுக்கான ட்ரேடு தான் நம்ம பார்க்கணும், தவிர கவுண்டர் ஆடாதீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு பயாஸ்க்கும் ஒரு நரேட்டிவுக்கான டிஃப்ரென்ஸ். நம்ம டெஸ்டினேஷன் தெரிஞ்சிச்சுன்னா அந்த டெஸ்டினேஷனுக்கு நம்ம பை ஆடணுமா இல்லை செல் ஆடணுமா அப்படின்றது நம்ம கேள்வி தான். நம்மளுக்கு மேலே டெஸ்டினேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம பைக்கான செட்டப் மட்டும் தான் பார்க்கணும். அது எப்படி வேணா இருக்கலாம். ஒரு லிக்விடிட்டி வச்சுட்டு போகலாம், கன்சாலிடேஷன் எக்ஸ்பான்ஷன் ஆகலாம், ஒரு PO3 மாடலாக இருக்கலாம். பட் டெஸ்டினேஷன் கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா அந்த செட்டப்பை மட்டும் தான் நம்ம ட்ரை பண்ணணும். கவுண்டர் ஆடுறது நான் சொல்றேன், எப்படி ஆடலான்றது கவுண்டரும் நான் சொல்றேன். பட் மேக்ஸிமம் பயாஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. எல்லா தடவும் பயாஸ் வந்து கரெக்டாக வந்துடாது. ஈவன் ஐசிடிக்கே வந்து சம்டைம்ஸ் வந்து பயாஸ் வந்து தப்பாக தான் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. பட் ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து பயாஸ் வந்து வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி நான் இன்னைக்கு ஆடின ட்ரேடோட பயாஸ் வேணா நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு நான் லாஸ்ட் வீக் பார்க்கும்போது எனக்கு இங்க வந்து ஒரு ஃபேர்வேலி கேப் இருந்தது. இது வந்து இன்னையோட கேண்டல். ஸோ லாஸ்ட் வீக் நான் பார்க்கும்போது எனக்கு நிஃப்டியில் இதுதான் வந்து என்னோட பெரிய கேண்டலாக இருந்துச்சு. லாஸ்ட் ஃப்ரைடே முடிஞ்சது. எனக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் இந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் போவான் அப்படின்றது எனக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ வீக்லியில் இந்த ஃபேர்வேலி கேப் இருக்கு, அப்படியே வந்தாலும் மார்க்கெட்டு இந்த ஃபேர்வேலி கேப் ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த இதை கன்ஃபார்மாக எடுக்க போறான்றது தெரிஞ்சு போச்சு. இதுதான் ரீசெண்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. அதாவது ட்ரா ஆன் லிக்விடிட்டி கூட சொல்ல வச்சுக்கோங்க, டிஓஎல் கூட சொல்லலாம். இது ரீசெண்ட் லிக்விடிட்டி, இதை போய் எடுக்க போறான்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் டெய்லியில பார்க்கும்போது எனக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு வீக்லியோட பயாஸ் வந்து சரியா இதாயிடுச்சு. அந்த வீக்லியோட எஃப்ஜி மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே ஏறி பிரேக் பண்ணிட்டான். அட் சேம் டைம் எனக்கு இங்க பூரா டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து ரீடெஸ்ட் வரணும் அப்படின்னா மார்க்கெட் இது கீழே வந்து பிரேக் பண்ணக்கூடாது. இது கீழே பிரேக் பண்ணிட்டான்னா அகைன் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆயிடுவான்னு எனக்கு தெரியும். ரைட்? ஸோ வந்து டெய்லியில் நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் கன்ஃபார்மாக கேப் அப் ஆவான்ட்டு இந்த மூவை தான் நான் பிடிச்சேன். ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் கூட ஹோல்ட் பண்ணலாம். பட் என்னோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த ப்ராஃபிட் எடுத்து நான் வெளியே சிம்பிள். ஸோ
வீக்லி என்னோட பயாஸ் என்ன இருந்தது, என்னோட நரேட்டிவ் என்ன இருந்தது, புல்லிஷா இருந்தது, என்னோட டெஸ்டினேஷன் என்ன இருந்தது, இந்த ஏரியா இதுதான் என்னோட டெஸ்டினேஷனா இருந்தது. அதாவது இந்த ஏரியா தான் என்னோட டெஸ்டினேஷனா இருந்தது. ஸோ அந்த டெய்லியில எப்படி அந்த டெஸ்டினேஷன் போறான் அப்படின்றத நான் பார்த்து நான் ட்ரேட் எடுப்பேன். அவ்வளவுதான். நீங்க லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சிம்பிள். ஓகே, கிளியரா? பயாஸ் நரேட்டிவ் கிளியரா? பிரேக்கர் பிளாக் இவ்வளவுதான், மிட்டிகேஷன் பிளாக்ன்றது இவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து ஒரு பெரிய கான்செப்ட் கிடையாது. பட் ஒரு பியூட்டிஃபுல்லான என்ட்ரி வந்து பிரேக்கர் பிளாக் வந்து ஒரு சூப்பரான என்ட்ரி மாடல். அது வந்து கரெக்டா நீங்க நான் சொல்ற மாதிரி நீங்க ப்ரீவியஸ் கண்டிஷன்ஸ்லாம் நீங்க கரெக்டா மேப் பண்ணி ஒரு ப்ரீவியஸ் செல் சைடோ பை சைடோ இருக்கு எடுத்துட்டு கீழே வந்து ஓகே. ஏன்னா ஆல்ரெடி இங்க வந்து என்ன இருக்குன்னா இங்க வந்து ஒரு லிக்விடிட்டி இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த லோ வந்து சாரி இந்த ஹையை வந்து இது எடுத்துரும். ஸோ இது எடுக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இன்ஜினியர் லிக்விடிட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஒரு விக்கு மட்டும் வச்சு எடுத்து வந்துடும். ஸோ இந்த ஹையை இன்ஜினியர் லிக்விடிட்டி ஆகும்போது இந்த ஏரியா லிக்விடிட்டி, இந்த ஏரியா லிக்விடிட்டி, இதே ரெய்டு பண்றதுக்காக நம்ம ஓடணும். ஸோ அந்த ரெய்டு தான் வந்து இந்த மூல நடக்கும். இந்த மூல நடந்ததுக்கு அப்புறம் இங்க நடக்கிற ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ல லாஸ்ட் செல்லிங் கேண்டில் பிரேக்கர் பிளாக் 1. அகைன் இன்னொன்று வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். பிரேக்கர் பிளாக்ல வந்து ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ இதுதான் பிரேக்கர் பிளாக் அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு வேலை இப்படி ரொம்ப க்ளோஸா போயிடுச்சு, இவ்வளோ கீழே வந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்க இதை தான் பிரேக்கர் பிளாக்கா மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடும்போது இந்த ஹைட்டில் வந்து போடுங்க. போடும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம் தப்பு பண்ணுறேன். ஓகேயா? ஸோ இதை வந்து நம்ம பிரேக்கராக மார்க் பண்ணணும். ஓகே, ஏன்னா ப்ரீவியஸாக எங்கள் செல் சைடு வந்து ஸ்வீப் அடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ மார்க் பண்ணணும். இது இது இந்த ஏரியா டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இல்லை ஐஎஃபிஜியா ஸோ அதுன்னு வச்சுக்கோங்க. லைட் சைடில் இருக்கிற ஐஎஃபிஜி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டு அகைன் ரிட்டர்ன் வரும்போது உங்களோட பிரேக்கரும் இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் நீங்கள் போடுறீங்க இல்லையா, இந்த ஹைட்டு லோ, அதாவது இதுதான் லோ, இந்த ஹைட்டு லோ போடும்போது பிரேக்கரும் 0.5 லெவலும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டியான ட்ரேட். இந்த பாயிண்ட் நான் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களோட ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடும்போது பிரேக்கரும் 0.5யும் சேர்ந்து வந்து இதோட எஃப்இஜியும் சேர்ந்து இங்கே இருந்ததுன்னா இன்னும் ஹை ப்ராபபிலிட்டியான ட்ரேட். அது யூனிகான் மாடல். ஸோ பிரேக்கர் 0.5 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து மாட்டோம். முக்காவாசி இப்போதைக்கு நான் என்ன சொல்லணும்னா நீங்க எல்லா பிரேக்கரும் என்ட்ரி எடுக்காம இந்த பிரேக்கரும் 0.5, அதாவது இந்த ஸ்விங் ஹை டு இந்த ஸ்விங் லோ, ஒரு பிரேக்கர் மூவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ போடும்போது ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வரும்போது பிரேக்கரும் 0.5 எங்கே அலைன் ஆகுதோ அந்த ட்ரேட்ஸ் மேலே வந்து இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிரேக்கருக்கு மேலே இல்லை ஓடிக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு இந்த மாதிரி செட்டப்ஸ் மட்டும் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லா பிரேக்கர்லையும் போயிருக்காங்க. இந்த பிரேக்கரும் 0.5யும் இல்லைன்னா ஒரு பிரேக்கரும் ஒரு எஃபிஜி மட்டும் உங்களுக்கு கிடைக்குதுன்னா இந்த மாதிரியான பவர்ஃபுல் செட்டப்ஸ் மட்டும் உங்களோட என்ட்ரிஸ் வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அந்த மாதிரியான செட்டப்ஸை மட்டும் வாட்ச் பண்ணுங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நான் காமிச்ச அதே எக்ஸாம்பிள் தான். யூஎஸ்டி கேடு நீங்கள் எங்கே எடுத்தாலும் சரி இந்த மாடல் கண்டிப்பாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் நான் போகிறேன். இப்போ நான் ட்ராயிங் ரிமூவ் பண்ணிட்டேன் போல. ஓகே, சரி. பை சைட் ஸ்வீப்பு இந்த நீங்க புல் பேக் போட்டீங்கன்னா ஸ்விங் ஹை ஸ்விங் லோ, இதுதான் அந்த புல் பேக்கான ஸ்விங் லோ, சேம் லோ. அட் த சேம் டைம் இங்க வந்து பிரேக்கரோட எஃபிஜியும் கம்பைன் ஆயிருக்கு. அகைன் மார்க்கெட் இது டேப் பண்ணும்போது மூவ்மெண்ட் வரும். மார்க்கெட் கிளீனா அப்படியே தெரியுதா? இதுல நம்மளோட பயஸ் வந்து பேரிஷா இருக்கு அப்படின்னா இந்த செட்டப் வந்து ஒரு A+ ஆன செட்டப். 5 மினிட்ஸ்ல பீரியட் டார்கெட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இல்லை நான் இங்க வந்து நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னா அதே தான் நான் லாஸ்ட் டைம் காட்டுற எக்ஸாம்பிள் தான். சேம் இந்த பிரேக்கர் மேப் பண்ணி ஸோ இந்த பிரேக்கர்ல இந்த ஏரியா இப்போ
ஐடியில் வந்து மார்க் பண்ணுறீங்க. 50%ல இங்கே என்ட்ரி எடுத்தாலும் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ஏரியா எப்பயுமே வந்து இங்கே மட்டும் பார்க்கக்கூடாது, இங்கே இருக்கிற ப்ரைஸும் ரீட் பண்ணணும். இந்த டீட்டெயிலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக வருதா, ஐஎஃப்இஜி வச்சிருக்கா, ஃபேர் வேல்யூ கேப் வச்சிருக்கா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்பை மிட்டிகேட் பண்ணிச்சு. பட் நம்மளுக்கு ஒரு இம்ப்ளைட் எஃப்இஜின்றது ஒன்று சொல்லி கொடுத்தேன், ரைட்? அந்த இம்ப்ளைட் எஃப்இஜி இங்கே இருக்கு. அட் த சேம் டைம் சின்ன ஒரு ஐஎஃப்இஜி, சின்ன ஒரு ஐஎஃப்இஜி இங்கே இருக்கு. சரிதா? ரெண்டுத்துக்கும் மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி இங்கேருந்து நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலும் இங்கே நீங்கள் என்ட்ரி இருந்தாலும் ஒன்று இந்த ஹைக்கு மேலே இல்லை 0.7 மேலே ஸ்டாப் லாஸ் வரும். அண்ட் தென் டார்கெட் டு தி லோவர் சைட் ஆஃப் தி லிக்விடிட்டி. இதுதான் உங்கள் டார்கெட்ஸ் ஆகும். மார்க்கெட் கண்டிப்பாக எடுத்திருக்கும். ஓகேயா? பை எக்ஸாம்பிள் பிரேக்கப் பிளாக் செல் அண்ட் பை சைட் ஷோ மீ ப்ரோ எனி சார்ட். நீங்கள் எந்த சார்ட்டுனா எனக்கு ப்ரோ, நீங்கள் எந்த சார்ட்டுனா எடுத்து எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டு சொல்கிறேன். எங்கே வேலை செய்யலையோ அங்கே எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஏன் வேலை செய்யலைன்றது சொல்கிறேன். ஓகேயா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் எங்கே வேணால் காட்டலாம் ப்ரோ, மேட்ருக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியாக நம்ம வந்து லாஸ்ட் செல் சைட் ஸ்விப் பண்ணிச்சா போயிடுச்சா அப்படின்னு நம்ம எடுத்து காமிச்சு போயிட்டே இருக்கலாம். ஓகேயா? பட் நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். லாஸ்ட் செல் சைட் லிக்விடிட்டி ஸ்வீப், கன்சிக்யூட்டிவ் டவுன் கன்சிக்யூட்டிவ் கேண்டல்ஸ் வந்து பிரேக்கப், மார்க்கெட்டிங்கை மிட்டிகேட் ஆகி மூவ் பண்ணியிருக்கோம். 1. ஓகே, லாஸ்ட் பை சைடு வந்து இந்த ஸ்வீப்பு, அகெயின் இந்த ஏரியா லாஸ்ட் கன்சிக்யூட்டிவ் பிரேக்கப், இங்கேருந்து செல். இந்த மாதிரி நிறைய காமிச்சுனே போகலாம் ப்ரோ. என் கண்ணுக்கு இமீடியட்டா எல்லாமே தெரிஞ்சிடும். ஸ்விங் ஹை ஸ்விங் லோன்னு தான் இருக்கும் இல்லை, இந்த முறையை நீங்கள் எடுத்துக்கலாம். என் கண்ணுக்கு டக்குன்னு மாட்டிடும். நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணி ஏன் ஒர்க் ஆகலன்னா ஏன் ஒர்க் ஆகலன்னு பாருங்க. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட்டு முடிஞ்சு போன சார்ட்ல எல்லாமே ஈஸியாக காமிச்சிடலாம். லைவ் மார்க்கெட்ல நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரேக்கரும் கிடைக்கும். அது எப்படி இருக்கும்னா, இந்த ஏரியாவில் ஒரு பிரேக்கரும் கிடைக்கும், இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஒரு எஃப்இஜியும் கிடைக்கும், இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஒரு பிபிஆரும் கிடைக்கும், இப்படி கிடைக்கும், பிபிஆரும் கிடைக்கும். ஓகே, அண்ட் இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்டாகவும் இருக்கும். ஓகே, இந்த மூவ் டிஸ்பிளேஸ்டாகவும் இருக்கும். இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். அப்போ சொல்லுங்க, அந்த செட்டப் வேலை செய்யணும் செய்யக்கூடாது? இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது, இத்தனை பிடிஆர்எஸ் நம்மகிட்ட இருக்கும்போது இந்த செட்டப் வேலை செய்யணும் வேலை செய்யக்கூடாது? கண்டிப்பாக வேலை செய்யணும். ஸோ இங்கே வரும்போது லிக்விடிட்டியோட வரான்றது பார்த்துட்டு தென் கோ ஃபார் அ ஷார்ட். அவ்வளோதான். எக்ஸாம்பிள்ஸ் நிறைய காட்டலாம், எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள் இருக்கு. பட் நீங்க எங்க ஒர்க் ஆகுது எங்க ஒர்க் ஆகுதுன்றது நீங்க எனக்கு எடுத்து அனுப்பணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிரேக்கர்ல வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றது. ஒரு ஸ்வீப்பு சேம் அதே தான். 1 மினிட் கூட 1 மினிட்லாம் போகாதீங்க, பட் ஜென்ரலி சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள் ஒரு ஸ்வீப்பு, லாஸ்ட் கன்சிக்யூட்டிவ் கேண்டில்ஸ் பிரேக்கர், இதோட 50% டேப் எடுத்துட்டீங்கன்னா 50% இல்லை ஹையஸ்ட் கேண்டில் என்ட்ரி. ஓகே, இந்த இதில் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் எனக்கு தெரியல அப்படின்னா இந்த லோ டு இந்த ஹை தான் ஹையஸ்ட் ப்ரைஸ், அதாவது இந்த கேண்டில் தான் ஹையஸ்ட் ப்ரைஸ். இங்கே வந்து நான் 70% கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னா அவ்வளோதான், ஃபினிஷ். டார்கெட் இது பை சைட், ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுதான். இதுலேயே 1:2 போகுது இல்லை, 2 hour மட்டும் போனீங்க. என்ன சொல்றது என்னன்னா 1:2 வந்து பிடிக்க பாருங்க. 1:3 1:4 இப்போதைக்கு ட்ரை பண்ணுவீங்க. 1:2 ஃபர்ஸ்ட் பிடிக்க முடியுதான்னு பாருங்க. பிரேக்கர்ல உங்களுக்கு 1:2 என்ட்ரி ஈஸியா பிடிக்கும், ஈஸியா கிடைக்கும் உங்களுக்கு. பட் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் விளையாட்டு பார்ப்போம். எங்க நீங்க ஒரு பிரேக்கர் லாஸ்ட் கன்சிக்யூட்டிவ் கேண்டில்ஸ் பிரேக்கரா நீங்க மார்க் பண்ணீங்கன்னா இதை மார்க்கெட்டிங் என் ஃபால். இப்போ நான் வந்து நானா இருந்ததுன்னா இந்த ஏரியால டைரக்டா என்ட்ரி எடுத்து இந்த பிரேக்கருக்கு மேலே எஸ்எல் வச்சிருக்கேன். ஓகே, தென் எனக்கு 1:2 ஒரு வேலையை மட்டும் வாங்க, ஈஸியாக கிடைக்கும். 1:2 ஈஸி 1:2. ஏன்னா நீங்க வந்து ஈக்குவல் லோஸ் லிக்விடிட்டி இருக்கு. இதுதான் டார்கெட் பண்ணியிருக்கேன். ஓகேயா? அட் த சேம் டைம்
இந்த ஏரியால வந்து ஏதாவது ஆர்டர் பிளாக் இருக்கா, ஏதாவது ப்ரொபல்ஷன் பிளாக் இருக்கா அப்படின்றது இங்க பார்த்துருக்கேன். ஆர்டர் பிளாக் இருக்கு, ப்ரொபல்ஷன் பிளாக் இருக்குன்னா இது வந்து ஒரு பிளாக். நம்மளுக்கு நம்ம லாஸ்டா பார்த்த கான்செப்ட் இது ஒரு பிளாக். 50% இதை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ எல்லா கான்ஃபிடன்ஸும் செட் ஆகும்போது பிரேக்கருக்கு கீழே இங்கே பிரேக் ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்மாக டவுன் சைட் வந்து நான் ஸ்ட்ராங்காக ஆடும். இல்லைன்னா ஜஸ்ட் இது ஏன் இந்த மூவ் ஏன் வரணுன்றதை அனலைஸ் பண்ணுங்க. வெறும் பிரேக்கர் பார்க்காம பிரேக்கருக்கு மேலே ஆர்டர் பிளாக் இருக்கா, எஃப்இஜி இருக்கா, விபிஆர் இருக்கா, ஏபிஜி இருக்கா, இது எல்லாத்தையும் பாருங்கன்னு சொல்றேன். அதுதான் அந்த ப்ரைஸ் ரீட் பண்ண நான் சொல்றேன். 1:60 நீங்க பிடிப்பீங்க தலைவா, 1:60 நீங்க பிடிப்பீங்க, நம்மளால பிடிக்க முடியாது. 1:2 1:3 போதும் நம்மளுக்கு. அவ்வளவு போதும் நம்மளுக்கு. இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க. பிரேக்கர் பிளாக் வந்து ஒரு சூப்பர் என்ட்ரி மாடல், நல்ல ஒரு என்ட்ரி மாடல் பிரேக்கர் பிளாக். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிரேக்கரோட ஓபி மற்ற என்னென்ன பிடிஆர்எஸ் நான் சொல்லி கொடுத்தனோ, ஐஎஃப்இஜியோ, எஃப்இஜியோ, பிபிஆர்ஓ, ஓபிஓ இதெல்லாம் சேர்ந்து இருக்குன்னா தைரியமா கண்ணை வந்து அந்த என்ட்ரிக்குள்ள போகும். பட் கண்டிஷன் வச்சுக்கோங்க, செல் சைடோ பை சைடோ ஸ்வீப் பண்ணிருக்கோம். கிளியர்? ஓகேயா? இது எல்லாமே நான் செட் பண்றது பேசிக்கு. இது எல்லாமே நான் செட் பண்ற பேசிக்கு. நீங்க ஆர்டர் பிளாக் கான்செப்ட் பார்த்த மாதிரியே பிரேக்கர் பிளாக் 50% கூட எடுத்து பார்க்கலாம். நீங்க அதை பேக் டெஸ்ட் பண்ணி 50% வரைக்கும் எப்போ வருது எப்போ வரலன்ற இன்ஃபர்மேஷனை எனக்கு சொல்லுங்க. நான் எல்லாமே கிளியரா எடுத்து கொடுத்துட முடியாது. பிரேக்கர் பிளாக்ல எப்போ 50% வரைக்கும் வருது, பிரேக்கர் பிளாக்ல 50% வரைக்கும் வரல அப்படின்றத சொல்லுங்க. ஓகே ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எஸ் ப்ரோ. ப்ரோ இந்த ஹலோ கேக்குது கேக்குது கேக்குது. அதுல ரியாக்ட் பண்ணி விழுவுது இல்ல, கீழே விழுது இல்ல, அடுத்த செக்டர்ல இதை பார்க்கலாமா ப்ரோ? அந்த பிடிஆர்என் வரும்போது இப்படி வரணும், கரெக்டா? இப்படிதானே சொல்றீங்க? வந்து டேப் ஆகி ரிவர்ஸ் கொடுத்து பிரேக்கர் பிளாக்ல டேப் ஆகி நம்ம என்ட்ரி போட்டுறோம். இப்படி இப்படி கண்டிப்பா ரிவர்சல் நடக்குன்னா இங்க ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிருக்கணும், கரெக்டா? கரெக்டா இல்லையா? இந்த ஏரியால ஒரு லிக்விடிட்டி இருக்கு, ஸ்வீப் பண்ணிருக்கும். இந்த ஏரியால ஒரு லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் பண்ணிருக்கு. இப்போ உங்க கண்ணுக்கு இது என்ன லிக்விடிட்டியா தெரியுது? ஒருவேளை பீரியட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன லிக்விடிட்டியா தெரியுது? ஈக்குவல் லோவா இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இதை எடுத்ததுக்கு அப்புறம் இதை பிரேக் பண்ணதுக்கு தான் எடுப்போம். இது கிளியர் ப்ரோ. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, இதை கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே இத இந்த ஏரியால பிரேக்கர் பிளாக்கா லாஸ்ட் பையிங் கேண்டல், அதாவது ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆச்சுன்னா லாஸ்ட் பையிங் கேண்டல்ல பிரேக்கர் பிளாக்கா நம்ம மார்க் பண்ணி ஒரு நிமிஷம், லாஸ்ட் பையிங் கேண்டல் எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, மார்க்கெட்டு இந்த பையிங் கேண்டல் டேப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற லிக்விடிட்டிஸ், ரீசன்ட் லிக்விடிட்டிஸை நீங்க வந்து டார்கெட் பண்ணணும். கண்டிப்பா என்ன இருக்கும்னா இந்த சைட்ல ஒரு ஆர்டர் பிளாக்கை வந்து டேப் பண்ணாம, அதாவது இங்க இருக்கிற ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக்ஸ், இங்க இருக்கிற ஏதாவது ஆர்டர் பிளாக்கோ ப்ரொபல்ஷன் பிளாக்கோ இதை கேப் விட்டு வந்திருக்கும், ஈஸியா போய் மார்க்கெட்டு போய் ஃபில் பண்ணும். இப்பதான் ப்ரோ கொஸ்டின், இப்போ ஒரு ஹையர் இருந்துச்சுல இதுக்கு முன்னாடி, அதுல ஒரு பிளாக் கிரே அந்த இடத்துல அங்க ஒரு கிரீன் கேண்டில் இருந்துச்சுன்னா மறுபடியும் ரிட்டர்ன் வருமா அந்த இடத்துல எடுக்கலாமா? டிஸ்கவுண்ட் இருந்துச்சா? எஸ், சேம் சினாரியோ அந்த இடத்துல கிடைக்கும். சேம் சினாரியோ இங்க எஃபிஜி இருந்ததுன்னா யூனிகார்ன் மாடல் இன்னும் பவர். ஓகே, இல்ல ப்ரோ, அது கேக்கல, அதுக்கு மேல இங்கயா? எஸ், அங்கதான். இங்க வந்து இது ஆக்சுவலா பிரேக்கருக்கு அப்புறம் இது பிஎஸ் நம்ம மார்க் பண்ணுவோம், கரெக்டா? ஆமா, பிரேக்கருக்கு அப்புறம் பிஎஸ் மார்க் பண்ணுவோம். அப்போ இந்த லோ டு ஹை தானே நீங்க போடுவீங்க. ஓகே, பிரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டோம்னா 50% டிஸ்கவுண்ட் கீழே ஒருவேளை இங்க வந்து கரோலி கேப் இருக்குன்னா நீங்க எடுங்க. அதாவது இல்ல இப்ப நீங்க இங்க இருந்து டிஸ்கவுண்ட் போடுறீங்கல்ல, நான் இது அப்படியே அடுத்த செக்டாருக்கு தூக்கி வைக்க சொல்றேன் மேல. புரியுது. பட் நீங்க கேக்குறது எனக்கு புரிஞ்சு போச்சு. பட் இந்த ஏரியால வந்து ஒரு ப்ரீவியஸ் லோ ஏதோ ஸ்வீப் பண்ணிருந்தா டீலிங் ரேஞ்ச் வந்து நம்ம எடுக்கலாம். இந்த ஏரியால டீலிங் ரேஞ்ச் பார்க்கலாம். ஓகே, இந்த லோ ப்ரீவியஸ் கேண்டல் லோ ஹையோ ஸ்வீப் பண்ணி எனர்ஜெட்டிக்கான ஹை இருக்கணும். அது நான் இன்னும் எடுக்கல, அது நான் நாளைக்கு எடுக்கிறேன். நாளைக்கு எடுக்கிறேன் அந்த கிளாஸ். எனர்ஜெட்டிக்கான ஹை இருந்தா நீங்க என்ன பண்ண, நீங்க கேக்குறது என்னன்னா
நான் இங்க ஒரு லோ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ப்ரோ, இங்க வந்து ஒரு ஹை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். கரெக்டா? இதானே சொல்றீங்க? இதுல வந்து 50% நான் எடுக்கலாமா அப்படின்ற உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு. கரெக்ட் தானே? இல்ல ப்ரோ, இப்போ ஒரு ஆர்டர் பிளாக் எடுத்துருக்கோம்ல நம்ம. ஆமா. சாரி, பிரேக்கர் பிளாக் ஒன்னு எடுத்து அங்க இருந்து டேப் ஆகி போயிருக்குல்ல. அதே மாதிரியே அதுக்கு மேல ஒரு பிஓஎஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் கேண்டில் இருந்துச்சுன்னா அந்த பிரேக்கர் பிளாக்கா எடுத்துக்கலாமா? எடுக்கலாம். அதுதான் கேக்குறேன். அதேதான். ஈவன் எப்போ எடுக்கணும்னா நீங்க இந்த லோ டு ஹை நீங்க மார்க் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் கீழே இருக்கும். ஓகே, அதான் கேட்டேன். புரியுதா? இது டிஸ்கவுண்ட் கீழே இருக்கும். அதாவது இப்போ இதுதான் பை சைடு ப்ரோ. சிம்பிள் லாஜிக். இதுதான் பை சைடு. மார்க்கெட்டிங் வரைக்கும் போயிட்டு கீழே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ரிலேட்டிவ்லி ஈக்குவல் ஹை லிக்விடிட்டிஸ் மாதிரி ஆயிடும். அப்போ நம்ம இதை லோவா கன்ஃபார்ம் பண்ணிடும், இதை வந்து ஹையா கன்ஃபார்ம் பண்ணிடும். கரெக்டா? டீலிங் ரேஞ்ச் நான் சொல்லி தரப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், இது கன்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ லோ டை போடும்போது ஒருவேளை இந்த லெக்கில் இந்த பிரேக்கரோடைய ஒரு ரெஃப்யூஜி இல்லைன்னா அந்த பிரேக்கருக்கு கீழே வந்து இங்க ரெஃப்யூஜி இருக்கு 70% இருக்கு அப்படின்னா அங்கேருந்து நீங்க தாராளமா என்ட்ரிஸை வந்து இங்கேருந்து இப்படி ட்ரை பண்ணலாம். அதாவது நீங்க அப் சைடுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே ப்ரோ, கிளியர். பட் எல்லாமே பிரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்ல இருக்கணும். டிஸ்கவுண்ட்னா ஈக்குவலிபிரியம் கிடையாது. ஈக்குவலிபிரியம்ன்றது 0.5, டிஸ்கவுண்ட்ன்றது 0.62லேருந்து 0.79. இதுதான் டிஸ்கவுண்ட். பிரைஸ் அந்த 61 வந்தாலும் அது ஈக்குவலிபிரியம் தான். 62 வரைக்கும் வந்து அதை டேப் பண்ணிட்டு போகணும். ஓகேயா? கிளியர் ப்ரோ. நாளைக்கு அந்த கிளாஸ் எடுக்கும்போது நான் கிளியர் பண்ணிடுறேன். ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் டீலிங் வந்து நாளைக்கு எடுக்கும்போது நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ செல் பார்க்கும்போது ப்ரீமியம் வராம பிபியில டேப் ஆகி போயிடுச்சுன்னாச்சு, அப்போ ஆகி பிபி கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு ப்ரீமியம் லெவல் வரும்போது பவர் இருக்குமோ பிரேக் பண்ண மாதிரி. எனக்கு உங்க கேள்வியே புரியல, கொஞ்சம் அன்மியூட் பண்ணி கேளுங்க. இப்போ செல் பார்க்கும்போது ப்ரீமியம் வராம பிபியில டேப் ஆகி, ப்ரீமியம் வராம பிரேக்கர் பிளாக்ல டேப் ஆகி போயிடுச்சு ஜி. ப்ரீமியம்ல வந்து இருக்கும்போது நீங்க செல்லிங் தானே பண்ணுவீங்க. அன்மியூட் பண்ணி கேளுங்க, எனக்கு உங்களோட கொஸ்டின் கொஞ்சம் புரியல. பவர் சொல்லுங்க மேம். நான் என்ன கேட்க வந்தேன்னா, அத செல்லுக்கு தான் நான் சொல்றேன். இப்போ பிபில வந்து டேப் ஆயிடுச்சு, ஆனா வந்து அது ஃபுல்லா க்ளோஸும் வைக்கல. இங்கயா? அங்க டேப் ஆயிடுச்சு, ஆனா நமக்கு வந்து பிரீமியம் லெவலுக்கு வரல. அந்த இடத்துல எஃப்ஜி எதுவுமே இல்ல. ஆமா. ஓகே ஓகே ஓகே. இந்த லெக்ல வந்து இந்த லெக்ல எஃப்ஜியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த லெக்ல எஃப்ஜியே இல்லை. ஓகேயா? ஒண்ணு நீங்க இந்த ஏரியால இருந்து ஐஎஃப்ஜி பார்க்கலாம் இருக்குதான்ட்டு. ஐஎஃப்ஜி இல்ல அப்படின்னா இந்த பிரேக்கரும் இந்த பிடிஆரே இல்ல, ஆனா திரும்ப வந்து பிரீமியம் வரப்போ அந்த அதுக்கு அந்த பவர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். அல்லது பிரேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்குமா அப்படி கிடையாது. நீங்க கண்டிப்பா ஒரு ஆர்டர் லாக் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. நீங்க கண்டிப்பா ஒரு ஆர்டர் லாக் இருக்கும். எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பா ஒரு ஆர்டர் லாக் இருக்கும். சரிங்க ஜி, ஓகே, அதான் கேட்டேன். இந்த பவரா இங்க கீழே விழுது அப்படின்னா இந்த 2x மாதிரி ஆயிடுச்சுன்னா பிரேக்கர்ல ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா கூட கண்டிப்பா இந்த ஆர்டர் பிளாக்ல ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். அதாவது உங்களோட பயாஸ் கரெக்டா இருந்தா. பயாஸ் கரெக்டா இருந்தா பக்காவா போகும். பயாஸ் தப்பா இருந்தா வச்சு செஞ்சிடும். அவ்வளவுதான். ஓகே ஜி, தேங்க்யூ. பிரேக்கரும் 0.5 மட்டும் இப்போ டார்கெட் பண்ணுங்க. பிரேக்கரும் 0.5 லெவல்ல வர இன்க்ரீஸ் மட்டும் பாருங்க. பிரேக்கரோட எஃபிஜி இருந்தாலும் அதை டார்கெட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த மாதிரி ஹை ப்ராபபிள் செலக்ஷன் மட்டும் பாருங்க. எல்லா பிரேக்கரும் உள்ள போவாங்க. ஓகே ஜி, ஓகே. பிரேக்கரோட என்னென்னலாம் இருக்குன்றத மட்டும் பாருங்க. ஷூர் ஜி. ப்ரோ பிரேக்கர் தேங்க்யூ. பிரேக்கர் பிளாக் வந்து ஒரு டோஜி மாதிரி இருக்குன்னு கூட இது இல்லை, ஒரு இது கூட இல்லை. இது மாதிரி லாஸ்ட் செல்லிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ இப்போ வந்து நீங்க 5 மினிட்ஸ்ல பாக்குறீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 3-4 கேண்டில் கண்டினியூஸா கன்சிக்யூட்டிவா இருக்குன்னா இது 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிலா இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த டோஜி மேட்டர் கிடையாது. இப்போ கன்சிக்யூட்டிவா உங்களுக்கு இந்த பிளாக் கேண்டில் இருக்குன்னா இது பூராவும் பிரேக்கரா மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேயா? பட் டேப் ஆகுறது இந்த பிரேக்கர்ல டேப் ஆகும். இல்ல அப்படின்னா அதிகபட்சம் 50% வரைக்கும் வரும். இது லோவர் டைம் ஃப்ரேம் பாக்குறீங்க. ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது இது வந்து ஒரே ஒரு பிரேக்கர் பிளாக்கா தெரியும். இந்த 3 கேண்டில் ஒரே ஒரு கேண்டிலா தெரியும். ஓகேயா? இப்போ இன்னும் 2 கேண்டில் இப்படி இருக்குன்னா 30 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா இது 2 கேண்டில் 15 மினிட்ஸோட கேண்டில் ஒரே கேண்டிலா 30 மினிட்ஸ்ல தெரியும். ஸோ அந்த மாதிரி அசியூம் பண்ணிட்டு போங்க. நீங்க எங்க என்ட்ரி எடுக்கிறீங்க? 15 மினிட்ஸ் உங்க டைரக்ஷன் பார்த்து 5 மினிட்ஸ்ல எடுக்கிறீங்கன்னா 15 மினிட்ஸ்க்கான செட்டப்பை தான் நீங்க மார்க் பண்ணணும். எக்ஸிகியூஷன் வந்து 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஆகும். ஓகே. ஸ்ட்ராங் க்ளோசர் நான் சொல்றேன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே. பட் நெக்ஸ்ட் நம்ம எடுப்போம். எஸ்எம்டியோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்து ரிவர்சல் பார்க்கறதுக்கு என்னென்ன கன்ஃபர்மேஷன் எடுப்போம். ஓகே. சரி இங்க கூட சின்ன எக்ஸாம்பிள் சரி. இது இப்போ பார்க்க ஸ்டார்ட் தானே. இது 1 மினிட்ல அதுக்குள்ள பார்க்கறதுக்கு நான் பார்த்து சியர் பை சைடில் தூக்கிட்டான் பிரேக்கப்லாம். இங்க ஏன் வந்தான் அப்படின்ற ரீசன் வந்து நம்ம பார்க்கணும். இங்க ஏன் வந்தான் அப்படின்ற ரீசன் மட்டும் பார்க்கணும். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் கேண்டில் தான் இதுக்கு காரணம். 50% இந்த கேண்டில் இவன் தூக்கி இருக்கான். இது வந்து ப்ரொபோர்ஷன் பிளாக்கா மாறி போச்சு. ப்ரொபோர்ஷன் பிளாக்ல ஹிட் ஆகி மார்க்கெட்டு அகைன் பிளாஸ்ட் மூவ் கொடுத்துருக்கான். பட் இங்க பிரேக் ஆகும்போது there is a slight gap open to low. அதாவது இதுதான் ஹை வச்ச கேண்டில். இங்கே கேப் இருக்கு. ஸோ இந்த டவுன் க்ளோஸ் ஆக்சுவலாக இது எல்லாமே தான் கன்சிடர் பண்ணும். இந்த கேண்டலுக்கு நீங்க 50%, அதாவது இந்த பிரேக்கர் டு இந்த பிரேக்கர் 50% நீங்க கன்சிடர் பண்ணா கூட அது கீழே தான் வந்து மார்க்கெட் வந்து வந்திருக்கு. இது கீழே உங்களோட எஸ்எல் ஆர் லோ டு ஹை வச்சுட்டு நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அது பிரேக்கர்ல 3000 அவ்வளோதான். கிளியர்? நீங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 1 ஹவர் மேலே ஆயிடுச்சு. ஸோ வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பிரேக்கர் பிளாக்ல? எனி அதர் கொஸ்டின் இன் பிரேக்கர் பிளாக்? ஆல் கிளியரா? சரி அகைன் இதெல்லாம் லிக்விடிட்டிஸு. இந்த லிக்விடிட்டிஸ் ஒரே ஷார்ட்ல இங்கே அடிச்சு லோ ஒன்று செட் பண்ணா எனக்கு இந்த கேண்டில் பிரேக்கர் இதை ஹிட் ஆனா பட் இன்னும் இதை வந்து மிடிகேட் பண்ணாது. 1 மினிட் பட் 5 மினிட்ஸ்ல போனீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். கிளியர்? 1 மினிட் 5 மினிட்ஸ்ல போனீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் கற்ற மாதிரி இன்னும் மிடிகேட் ஆகல. இது 1 மினிட்லையும் மிடிகேட் ஆகல, இது மிடிகேட் ஆகும். 1 மினிட்ல போனீங்கன்னா பிரேக்கர் விட்டு வெளியே விட்டோம்னா அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். 1 மினிட்லாம் வந்தா நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வரும். இந்த புகழைய கேட்ட எக்ஸாம்பிள் டவுன் க்ளோஸ் கேண்டில், கண்டினியூஸ் டவுன் க்ளோஸ் கேண்டில், பிரேக்கர் இல்லைன்னா இது ஒரு பிரேக்கர் மேலே இருந்தது. பட் இங்கேருந்து இங்கே தான் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருக்கு. இதை தான் பிரேக்கராக எடுத்துட்டு நெக்ஸ்ட் கேண்டில் இதை பிரேக் பண்ண உடனே இந்த கேண்டில் என்ட்ரி அண்ட் யோர் டார்கெட்ஸ் இது செல் 5 மினிட்ஸ்ல. பட் இதுவே இந்த பிரேக்கரை இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த பிரேக்கர் நான் மார்க் பண்ணியிருக்கிறது நீங்கள் 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். பிரேக்கர் இல்லாத மார்க். பட் 15 மினிட்ஸ் என்ன இருக்கு? ஐஎஃபிஜி இருக்கு. புரியுதா? 15 மினிட்ஸ்ல இது வந்து ஒரு சின்ன ஐஎஃபிஜி, சின்ன ஐஎஃபிஜியா இருக்கு இந்த ஏரியா. ஒன்று பீடியரே கன்ஃபார்மாக இருக்கும். ஏதாவது ஒன்றுக்குள்ள ஒன்று உள்ளே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேப் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, கூல். ஸோ தேங்க்யூ. இன்னைக்கு பெரிய கிளாஸாக போயிடுச்சு நினைக்கிறேன். ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஓகே. தமிழ் ப்ரோ வேறு ஏதாவது டவுட் எதாவது இருக்கா? ஓகே, தேங்க்யூ.
தேங்க்யூ நான் கட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.